அரசியல் வரதுனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா? ஏன்னா கத்தி கத்தி பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து கத்தி கத்தி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி வந்து தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. எப்படி நான் பாக்குறேன் தம்பி, நான் சொல்ற ஒரு விஷயம்தான். இப்போ நான் தொடர்ச்சியா பேசிட்டு வரேன், உங்களுக்கு தெரியும், எல்லா சேனலும் நான் பேசிட்டு வரேன். ஒரு விஷயம்தான், அவன் நம்ம தம்பி, அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும், மாற்றிலாம் பேசக்கூடாது. விஜய் நடிகன்றது அப்புறம் அவன் என் தம்பி. அவன் ஒரு தமிழனோடு என்னோட கைகோப்பான் என்று நம்ம நினச்சோம். ஆனால் அவன் வந்து கார்பரேட்டின் கைகூலி என்று கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறமா தெரிஞ்சுது, ஓஹோ இவன் காசுக்கு கூற மாடிக்கிற பையன். சினிமாவில் நடித்தாக்கா அவனுக்கு 250 கோடி, இங்கே அரசியலில் வந்தால் 2000 கோடி. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த காசு பார்க்க வந்த பையனுக்காக வந்து நம்ம கூட நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான், தம்பி நீ வாப்பா, நீ சின்ன பையலாக இருக்க, உன் விளையாட்டை போயிட்டு உன் விசடிச்சான் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக விளையாடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ ரொம்ப சிம்பிள் தான். அவர் சொல்லக்கூடாதுங்கிறது. அப்புறம் என்ன சொல்றது, பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது, அவனை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கட்டமைப்பு இருக்கா, ஒரு அரசியல் மாண்பு இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். கக்கூசுவன் தண்ணி குடிச்சாங்க தம்பிங்கெல்லாம், கட்டமைப்பு இருக்கா அவன்கிட்ட? ஒன்றும் இல்லை தம்பி. அவனை பற்றியெல்லாம் பேசி விஜய் நம்ம தம்பி ரைட்டு வந்தான், நம்மளும் தோல் கொடுத்தோம், வா தம்பின்னு கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம், காங்கிரஸால் இறக்கப்பட்ட ஒரு கார்பரேட் கைக்குள்ளு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம தம்பி விளையாட்டு ஓரம் ஆடு சாமி, இங்கே வராத, இங்கே இருக்கிறவெல்லாம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக உழைக்கிற புரட்சியாளர்கள். இந்த மண்ணை காப்பாற்ற நிற்பான், உண்மையாக நிற்பான், அந்த சந்தமன் சீமா தலைமை நிற்பான். இதை நாங்கள் தெரிஞ்சு இந்த பயணத்தில் உன் விளையாட்டு எடுபடாது, உன் விளையாட்டை ஓரமாக ஆடு. இது சினிமாவில் தம்பி நடிச்சுட்டு போகிறதுக்கு நீ பேசினால, அது டைலாக்கு. எங்கள் அண்ணன் சொன்னது தான். என்ன இது சொல்லுவா தம்பி, எல்லாம் தான் சொல்லுவா. நான் கூட சொல்லியிருக்கேன். என்ன எங்கள் அண்ணன் சொல்லாதா? ஒரு பிக்காலி போய் கமலஹாசனுக்கு எங்கள் அண்ணன் வாழ்த்து போடுறாரு, அது ஒரு பெருந்தன்மை. நல்ல திரும்ப அதான ஒரு பதில். நட்பு சக்தியா பார்த்தாரு அவரு. அவர் வந்து அப்படி கோபம் கொண்டு அடைப்பா, அதான் இங்க ஏறி வைக்கிறது. பல பேர் வச்சுட்டான். தமிழர்கள் என்னாலே துரோகத்தால் வீழ்ந்தவர்கள். அந்த காலத்துல இருந்து, ஆதி காலத்துல இருந்து அப்படித்தான் நம்பி நாங்கள் ஏமாந்து போனோம். இப்பயும் தமிழன்ற ஒரே ஒரு வார்த்தை நம்பினோம். அந்த பிக்காலி நாய் யாரும் தெரிஞ்சு போச்சு, கார்பரேட் கைகூலி தெரிஞ்சு போச்சு, கடந்து வந்துட்டோம். அவனை பத்தி தான் கேள்வி. நாங்கள் தெளிவாக சொல்கிறோமே, இந்த விளையாட்டுக்கு சரி வர மாட்டான் தம்பி. உன் களம் வேறு, என் களம் வேறு. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாடுறது களம். திராவிடத்தை அடியோடு வேரோட புடுங்கி வீசுறது நோக்கம். இது கொள்கை கோட்பாடு. நம்ம இவ்வளோ தெளிவாக இருக்கோம். அப்புறம் என்ன விஜய், என்ன தம்பி, என்ன விஜய் அவன் நடிச்சா சரி? அவ்வளோ பெரிய விஜய் நடிச்சப்பறம் எத்தனை அவார்டு வாங்கியிருக்கு சொல்லுங்க பாப்பா? ஒரு தேசிய விருது இதான் ஒரு ஒன்றும் இல்லை. ஒரு பிக்காலி போய் கார்பரேட் பாவன். இல்ல தாவேகாவோட ஆதரவாளர்கள் அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு அவளை கூட்டம் கூட பார்த்து நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் தடுமாறுறாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான, அதாவது ஒரு அதுக்கு இருக்கு தம்பி, ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பு கூட பேரோட சொல்றேனே தம்பி. அவரு ஒருத்தருக்காரு, அவர் பேர் என்ன? அவர் பேர் சேகுவாரா ஜெய்சங்கர். நீங்க பாத்துருக்கீங்களா? சேகுவாரா ஜெய்சங்கர் 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கூவார், 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 கூவார். சும்மா கூய் ஊர் தானே, கூய் ஊர் தானே, கூய் ஊர் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 10,000 கொடுங்க, 10 நாளைக்கு படுத்து தூங்கி வச்சு கூவான். அது போல வாடகை வாய் கூறதை வச்சு நம்ம கணக்கெடுக்க கூடாது. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும்னு சொல்லட்டும். எங்க ஐயா நல்லகன்னு சொல்லட்டும். ஒரு தூய அரசியல்வாதிப்பா எங்க ஐயா. இந்த மண்ணில் வந்து அவரை விட ஒரு போராளி கிடையாது. என்ன நாங்க போட்டுறோம், அவர் சொல்லட்டும். இந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த தம்பி சீமானை வந்து தவறா போறாரு அவர் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மண்ணுக்கு உண்மையான தமிழ் தேசியத்தை கட்டமைச்சு கொண்டு வரது அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். அதனால தான் சொல்ல முடியாது தம்பி. வாடகை வாய்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் பதிவு பண்றேன். இப்போ திமுக வந்து தெரிஞ்ச செய்தி தான், நான் வந்து புதுசாக சொல்ல வரல, தெரிஞ்ச செய்தி தான். ஒரு 1000 கோடி செலவு பண்ணி ஒரு ஐடி விங் மூலியமா ஒரு 500 சேனல் எல்லாம் வாடகை வாய். என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்க அஜைன்மெண்ட்டு? சீமானை அவதூறு பேசுவது, தவறா காட்டுவது, சீமானை பற்றியே பேசுவது, எல்லா ஊடகத்திலையும் அவரை பற்றியே பேசுவது. அப்ப அவரது புகழுக்கு வந்து களங்கத்தை கற்பிக்கிறது. இதுதான் நோக்கம். யார் செய்யறா? திமுக செஞ்சிருக்கான். அதுல 99 அவன் ஒருத்தன், அவ்வளவுதான். இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. அது நொல்ல கண்ணு. நீ என்ன பேசிட்டு இருக்க? திராவிடம் என்பது ஒரு நொல்ல கண்ணு. இங்க தமிழ் தேசியம் மட்டும் நல்ல கண்ணு. இந்த திராவிடத்தால் தான் நாங்க தம்பி, இந்த திராவிடத்தால் தான் நாங்கள் விழுந்தோம். என்ன இந்த திராவிடம் தான்
என் மண்ணை அழிச்சு, என் மலையை பறிச்சது, என் பண்பாடை பறிச்சது, என் இயற்கை வேளாண்மையை பிடிச்சிச்சு. எல்லா பேராபத்துக்கும் காரணம் யாரு? திராவிடம் தான். புரியுதுங்களா? அது மேலே புரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் அதை ஒரு நேசிக்கிறேன். 2 கண்ணா, நீ 2 கண்ணா பாரு, 3 கண்ணா பாரு ராஜா, கொஞ்சம் ஓரம் பாரு, இங்கே பார்க்காத. நீ 2 கண்ணா பாரு, இங்கே வச்சுன்னு பாரு, இங்கே பார்க்காத ராஜா, கொஞ்சம் ஓரம் போய் பாரு. இங்கே வந்தவெல்லாம் போராளி புரட்சியாளர் செஞ்சு விட்டுருவான். உன் கதை நாங்கள தம்பி, எங்களுக்கு மண்ணை மீட்கணும் ஒரு பெரிய கனவு இருக்கு. இந்த தமிழ் தேசத்தை ஒரு பெரிய ஒரு கனவோடு நாங்கள் பார்க்குறோம். நம்ம அதை கெடுக்கிறவங்களாம் கூடாது. நான் இங்கே பார்க்குறேன், நான் அப்படி பார்க்குறேன். எப்படி 2 கண்ணை நீ இப்படி பார்ப்பேன்? 2 கண்ணு சேர்ந்து ஒரு பார்வை தான் பார்ப்போம். நீ எப்படி 2 கண்ணு இது ஒன்றுக்கு பார்ப்ப? வனராஜா, அதெல்லாம் பேச தேவையில்ல. உன் கதை முடிஞ்சு போச்சு. நீ 2019 ஐயா மையம் இருக்கான் தெரியுமா? மையம் ஒருத்தருக்கான் பாரு, பைத்தியக்காரன் கமலஹாசன். அவன் செஞ்ச வேலையைத்தான் நீ செய்ய வந்திருக்க, தெரிஞ்சு போச்சு. மையம் கமலஹாசன் என்ன செய்ய வந்தாரோ அந்த வேலையை காசு கொடுத்து இங்கே சில பேர் தம்பியை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த வேலையை அவர் ஒழுங்காக பார்க்குறாரு. அந்த படம் இங்கே ஓடாது. ஏன்னா இது சீமான் படை. ஏன்னா அவங்களால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த தம்பியை கொஞ்சம் புரியணும். அவன் முகமுடி கிழிஞ்சு போச்சுன்னா தம்பிக்கு தானே வர போகிறாங்க. இப்போ பெரிய ஓகம் பா தம்பி. கமலஹாசன் சொல்லுங்க, கமல் வரும்போது என்ன இருந்துச்சு மாசு? இவன் எங்கே போனார்? எங்கே முட்டி போட்டார் பார்த்தீங்களா? அதுதான் இவர் 2வது கமலஹாசன். அவ்வளோதான்.